தேங்காய் பேசுமா. அர்ச்சனை கூட 50 ரூபானாலும் 30 ரூபா எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின்னு நிச்சான். வாழைப்பழம் சிரிச்சிச்சான், ஏ லூசு, நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க, நான் தான் 10 ரூபா, எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு நிச்சான். வெத்தலை பார்க்க சிரிச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சான்னு இந்த சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்க தண்ணியில் தேங்காவை நினச்சி ஒரு கல்லில் பொட்டையார்னு அடிச்சிருக்காரு. தேங்காய் 2ஆ உடஞ்சிச்சு. வாழைப்பழம் கலுக்குன்னு சிரிச்சிச்சான். 30 ரூபான்னு மண்டையை உடைச்சிட்டாங்க. எப்போ கோவிலுக்குள்ளே லேடிஸ் போனாலும் கேளுங்க, கிளம்பும் போது பையன்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பாரு, நான் ஆடி கிருத்திகை கோவிலுக்கு போகிறேன், ஆடி கார்த்திகை கோவிலுக்கு போகிறேன், இன்றைக்கி சஷ்டி கோவிலுக்கு போகிறேன், 1 மணி நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுவேன், 1/2 மணி நேரம் ஊர் கதையெல்லாம் பேசுவேன், நீ வாயை முடிச்சு சும்மா இருக்கணும், இங்கேயே தின்னுட்டு வந்துரு, அங்கே வந்து பசிங்காத. எப்போதுமே தெரியலுங்க, கோவிலுக்கு வந்தால் பசிக்குதும்மா, கல்யாண வீட்டில் அம்மா சொத்து எடுத்து உட்காரவும் ஆகி வருதுமாம்மா. ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு செய்கிற ஒரே உயிர் தாயை தவிர எவனும் செய்ய மாட்டான். சத்தியமாக நீங்கள் உளவியலாக இதை சிந்திக்கணும். இந்த பையன் கோவிலுக்கு போனோன்னா அர்ச்சனை நடக்கிற வரைக்கும் பேசாமல் இருந்தான். அம்மா பசிக்குதுன்னா சிவாச்சாரியார் பார்த்துட்டாரு, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அர்ச்சனை முடிச்சிருச்சேன்னு தோலை உரிச்சு பழத்தை கொடுத்து சாப்பிட்றான்ட்டாரு. இப்போ தேங்காய் சொன்னிச்சா, நான் 30 ரூபா மண்டையை உடைச்சாங்க, நீ 10 ரூபா தோலே உரிச்சிட்டாங்களேன்னுச்சான். இல்லை பெருக்கி கோலம் போடுவாங்க, வயசானவங்க அங்கேயே படுத்து தூங்குவாங்க. இந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது, அர்ச்சனையோட வர்றதெல்லாம் சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே அந்த அங்கமாங்கிற லேடி வாங்கி அப்படியே உள்ள தள்ளிருச்சான். இப்போ வாழைப்பழம் சொன்னிச்சான், என்னையாவது தோலை உரிச்சாங்க, நீ 5 ரூபா ஆளே போயிட்டியேன்னுச்சான். இப்போ வாரியார் எழுதுறாரு, இந்த 3 கூட்டணி வச்சிருச்சான். நம்ம 30 ரூபா மண்டை உடைச்சான், நம்ம 10 ரூபா தோலை உரிச்சான், நம்ம 5 ரூபா ஆளே போயிட்டான், 2 ரூபாய்க்கு ஒரே ஒருத்தன் வந்தா அவனை காணுமேடான்னு. அப்போ தேங்காய் சொன்னிச்சான், ஏன் லூசு, அவனை தான் நெருப்பில் ஐயர் காமிச்சார். உடனே வாழைப்பழம் சொன்னிச்சான், கொஞ்சமாக கரைஞ்சான், வந்த எல்லாரும் வேலுண்டு வினையில்லை முருகா சரணம்னு போட்டாங்க. இப்போ வாரியார் சொல்றாரு, முருக பக்தர்களே, நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக, வாழைப்பழத்தை போன்று கண்மையாக, வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள். கந்தவேல் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்தில் போடுவான். முருகா நீங்கள் அவனை நோக்கி செல்ல வேண்டாம், அவன் உங்களை நாடி தேடி ஓடி